பிறகுங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாசி என்று வாக்களிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு உயர் ரகமான பேரித்தம்பழம் அல்லாஹ்வுடைய அவருக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்த உடனே அவர் அந்த பேரித்தங்கனியை உண்ணுவதற்கு பகரமாக அந்த பேரித்தங்கனியை கையில எடுத்து வைத்து அப்படியே பார்த்துக் கொண்டு தோழர்கள் எல்லாம் பார்த்து அழுகிறார்கள். அழுவதற்கு என்ன காரணம்? சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறி, அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களோடு உயிரோடு வாழ்ந்த காலத்தில் ஒரு காய்ந்த பேரித்தம்பழத்தை கூட, நல்ல உயர் ரகமான பேரித்தம்பழத்தை கண்ணால் கூட பார்க்காமல் இறந்து போய்விட்டாரே, நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். வயிறாட என்றைக்காவது வகை வகையான உணவுகள் நமக்கு முன்னால் படைக்கப்பட்ட பொழுது நாம் அந்த வாழ்க்கையை என்றைக்காவது நினைத்து பார்த்தோமா? தென்னை தோழர்கள் பசியும் பட்டினியுமாக வாழ்க்கையை கழித்தார்களே. இன்றைக்கு நாம் எத்தனை வகையான உணவுகளை உண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னால் எவ்வளவு வகையான உணவுகள் விருந்து என்கிற வகையில் எடுத்துக் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் எல்லாம் 2 பேரித்தம்பழம் 3 பேரித்தம்பழம் 5 பேரித்தம்பழம் எல்லாம் உண்டு வாழ்நாள் முழுக்க வாழ்க்கையை கழித்த மக்கள் ஆயிற்று என்று என்றைக்காவது நினைவு கூர்ந்து நாம் எல்லாம் அழுதிருப்போமா? இல்லை. ஆனால் நினைவு கூற வேண்டிய மக்கள் அந்த மக்கள், நினைவு கூற வேண்டிய தூதர் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த மக்களுக்கு இருந்த கவலை எல்லாம் என்ன தெரியுமா? சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு நாள் அழுது கொண்டே வருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், சௌபானே ஏன் அழுகிறீர்கள்? என்ன முகமெல்லாம் வாடி இருக்கிறது? என்ன பிரச்சனை? என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், நான் வீட்டுக்கு சென்றேன், உணவருந்து விட்டு ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தேன், எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. யா ரசூலல்லாஹ், என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் சௌபானே? சந்தேகம் வேறொன்றுமில்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு முன்னால் நீங்களோ உனக்கு முன்னால் நாங்களோ மரணித்து போனால் மறுமை நாளிலே சொர்க்கத்தில் எப்படி யா ரசூலல்லாஹ் நம்ம எல்லாம் ஒன்றாக இருப்போம்? எங்க வந்து உங்களை தேடுறது யா ரசூலல்லாஹ்? மறுமை நாளில் மக்காவில் உங்களை பார்க்க வேண்டுமானால் உடனே வந்து பார்த்து விடுகிறோம். உங்களோடு உறவாட வேண்டுமானால், பேச வேண்டுமானால், சிரிக்க வேண்டுமானால், தோளோடு தோள் அமர வேண்டுமானால் அந்த வாய்ப்பை உடனடியாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு மறுமையில் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ் நாடி எங்களை நரகத்திலும் உங்களை சொர்க்கத்திலும் போட்டாலும் பிரிந்து விடுவோம். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தந்தாலும் நீங்கள் எல்லாம் நபிமார்கள் உயர் அந்தஸ்திலே இருப்பீர்கள், நாங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள், அங்கேயும் பிரிந்து விடுவோமே யா ரசூலல்லாஹ், பார்க்க முடியாத உங்களை மறுமை நாளில் அழுதார்கள். அல்லாஹ் தஆலா وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ أُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. 4வது அத்தியாயத்தின் 69வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு அவர்கள் சொர்க்கத்திலே இருக்கலாம் சொன்னவன அவருக்கு கண்ணீர் வடிந்து நின்னது. அப்பதான் கொஞ்சம் அழுகை நிப்பாட்டினார்.